ஐயம் சாரி ஐயப்பானா உள்ள வந்தா என்னப்பா கையை காட்டி அடக்கி வைக்க பழைய கால இல்லப்பா வணக்கம் சாமி. அந்த என் தங்கச்சி ஒரு உள்ள சாமி பாட்டு பாடியிருக்கு. என்னன்னா, ஐயப்பன் கோயில் நான் தாடிக்கார பேத்தி, நீ தாடிக்கார பேத்தியாவோ இருந்துட்டு போத்தா இல்லைன்னு சொல்லலை. ஆகும்னா ஐயப்பனையும் இழுக்கிறிய எங்கே போய் பள்ளிவாசலில் போய் இழு, ஏன் ஏசனார் கோயிலில் போய் இழு. ஆகும்னா எல்லா சாமியுமே குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். சாமிகளை கொச்சப்படுத்தாதீங்க தயவுசெய்து. எல்லா கடவுளும் இருக்காங்க, எல்லா கடவுளுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பெரியாரா தாத்தாவா 80 வயசில் கல்யாணம் முடிச்ச எங்கள் தாத்தனை தானே உங்களுக்கு பிடிக்குது. அவர் மாதிரி இருங்க, அவங்கள தப்புன்னு நான் சொல்ல கிடையாதுயா. ஏன்னா எங்கள் பெரியார் தாத்தா மகளாக கட்டியிருந்தாருன்னா நான் எங்கள் தாத்தாவை பெருமையாக சொல்லுவேன். ஆனால் 80 வயசில் போய் கல்யாணம் முடிச்சிருக்காரு, அவரோட பேத்தி நீ அதே மாதிரி தான் இருப்பு ஓடிருக்கு. ஆகுனா இங்கேயே வர்றதா சாமியை? நான் கோவப்படக்கூடாதுன்னு பார்த்துக்கிறேன் சாமியை. குருநாதர் வேற நீ உயிரை வாங்குறாரு கோவப்படாதாருன்னு. இதெல்லாம் பார்த்து சளிச்சுட்டு போனால் ஐயப்பன் சோதனை பண்ணுவார், நீ பொறுமையாக போகணும் சாமியா அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டு பாடுங்க, உங்கள் பாட்டை ரசிக்கிறதுக்கு ரசிகர் இருக்காங்க. ஆகுனா முருகன் சாமியை இழுக்கிறது, அப்புறம் ஐயப்பன் சாமியை இழுக்கிறது, ஏசனார் சாமி இழுக்கிறது, அல்லா சாமி இழுக்கிறது, இதே சோழியாகவே இருக்கு அந்த பாட்டில். உங்கள் தாத்தா பற்றி பாடு, உங்கள் தாத்தா பெருமையை பற்றி பாடு. தாத்தா 80 வயசில் கல்யாணம் முடித்தாரு, 80 வயசில் கல்யாணம் முடித்தாரு. அது மாதிரி நீங்களும் 80 வயசில் கல்யாணம் முடிக்கணும், ஒரு சின்ன பிள்ளையாக பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு பாடு சாமி. நான் சின்ன பிள்ளையெல்லாம் கேட்டுக்கிறட்டும். ஏன் சாமி சித்திரவதை வர்றீங்க? எங்களை விடுங்க சாமி. நாங்கள் வாடி சாமி இருக்கோ இல்லையோ, ஏதோ பயந்து போய் நாங்கள் ஐயோ சாமி கண்ணை குத்திரும் நம்ம தப்பு பண்ணான்னு பிள்ளைகளை பயமுடுத்தி விட்டுருக்கோம். அதனால் அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு போகாத, கிணறு இருக்கு, எட்டி பார்த்தோன்னா பேய் ஒன்று கண்ணை குத்தி போடுவோம், பிடிச்சி போடுவோம் அப்படின்னு சொன்னதுனால சின்ன குழந்தைகளை பத்திரமா பார்த்து வச்சுருக்கேன். அதனால சொல்லி நாங்கள் வாழ்ந்துக்கிறோமே. என்ன சாமி, எங்களை கோவப்படுத்தாதீங்க சாமி. மாலை போட்டுக்கிங்க சாமி. கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்கணும், ஒரு மாதத்துக்கு வரையும். அது தாண்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. போயிட்டு வந்துடுறேன். எனக்கு கருப்பனை உள்ளே ஏற்றிடாதீங்க, கருப்பனை வரக்கூடாதுன்னு நான் நேட்டிருக்கேன். பெரியார் நம்ம தாத்தனை பற்றி பேசு, வரலாற சொல்லு. விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க, நான் எதை பற்றியுமே தப்பாக பேசலை. எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 20 பேர் சேர்ந்து நான் வாட்டர் சர்வீஸில் வேலை பார்த்ததுன்னு 20 சேர்ந்து என்ன ஏதுன்னு கேட்ட கேட்காம நீ அடிச்சு விட்டாங்கய்யா. அடிச்சு நான் இப்போ இங்கே நெஞ்சு வலிக்குது. இது யாருக்குன்னா விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரங்க தாயா. நான் ஒரு தவறும் போடல. இன்ஸ்டாகிராமில் எல்லா சாமி ஒன்றுன்னு சொன்னேன். இதுக்காக இல்லையா இப்போ என்னையா நான் தவறு ஒரு ஆளாக தான் நான் சம்பாதிச்சிருப்பேன். 20 பேர் என்ன ஏதுன்னு கேட்காம அடிச்சுட்டாங்கய்யா. முடியல. ஐயம் சாரி ஐயப்பா, உள்ள வந்தா என்னப்பா, தாடிக்காரன் பேத்தியப்பா. அக்கா ஒரு கிறிஸ்துவனி, நீ எப்படிக்கா ஐயப்ப சாமி கோயில் உள்ள போவ? என்னன்னு புரியலையே. உன் பேர் இசைவாணி, நான் சர்ச்சு பேரை சொல்ல விரும்பல, பேப்டிசம் எடுத்திருக்கிற. நீ எப்படிக்கா ஐயப்ப சாமி கோயிலுக்கு போவன்னு நான் கேக்குறேன். இன்னொன்னு, இந்த பாட்டை யாரோ முட்டாத்தனமா எழுதி குத்துக்கிறான் உனக்கு. அதையும் நீ கண்மூடித்தனமா பாடிட்டா இப்ப மாட்டீங்கன்னு. தாடிக்காரன் பேத்தியப்பா. முதல்ல தாடிக்காரன் பேத்தி. இந்த தாடிக்காரன் என்பவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியாரிசத்தை கடைபிடிக்கிற உங்களுக்கு, கடவுள் மறுப்பினுடைய கொள்கையை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆலயத்தில் உள்ள என்ன வேலை? ஐயப்பா சாமி கோயில்ல மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ளேயும் உன்னை சேர்க்கக்கூடாது. ஏன்னா நீ என்ன பண்ற, தாடிக்காரன் பேத்தின்ற. தாடிக்காரன் பேத்தின்னா எந்த ஆலயத்துக்குள்ளேயும் நீ போகவே கூடாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.